ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஃப்டர் ரீபர்த் ஐ யூஸ்டு மிரர் ரிவர்சல் ஃபார் வெஞ்சன்ஸ் சீரிஸோட 3வது எபிசோட எக்ஸ்ப்ளனேஷன் தான். நீங்கள் ஒருவேளை செகண்ட் எபிசோட எக்ஸ்ப்ளனேஷன் மிஸ் பண்ணியிருந்தால் அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் இந்த கதை உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். இன்சைட் த ஸ்கூல் பஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜோக் பண்ணிக்கிறாங்க. ஜியாசு ஒரு பக்கம் பார்க்குறான், யான்சியா இன்னொரு பக்கம் பார்க்குறான். திங்ஸ் ரியலி சேஞ்ச் ஆகிடுச்சின்னு பாய் நினைக்கிறான். செவரல் இயர்ஸ் டெட்டாக இருந்ததுக்கு அப்புறம் வேர்ல்டு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நினைச்சு பார்க்க இப்போ கேரேஜஸாக பவர் பண்ண டஞ்சன்ஸில் இருந்து கிடைக்கிற ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ண முடியுது. அவன் இதுவரைக்கும் பார்த்திராத மெனி அதர் திங்ஸும் அப்பியர் ஆகியிருக்கு. சிலதை அவனோட பாஸ்ட் லைஃப்பில் டஞ்சனில் பார்த்துருக்கான். ஆனால் இது ஜஸ்ட் டஞ்சனில் இருந்து கொண்டு வந்த மான்ஸ்டர் ரிவார்டாக இருக்க முடியாது. பாய் லெவல் 14 எபிக் கிரேட் ஐட்டமான ஷமீரா ரிங்கை எக்யூப் பண்ணுறான். இது மாதிரி எக்யூப்மெண்ட் மற்றும் ஸ்கில்ஸை இன்வென்ட்ரியில் இருந்து டேக் அவுட் பண்ண முடியும்னு தனக்குள்ள திங்க் பண்ணிக்கிறான். டஞ்சனுக்கு வெளியில கூட இதை வாங்கவும் விற்கவும் முடியும். அவன் ரெசிலியன்ட் பாடிங்கிற பர்மனன்ட் ஸ்கில்லை அப்டைன் பண்ணியிருந்தான். இது ஆல் பிசிக்கல் டேமேஜை ரெடியூஸ் பண்ணும். ஆனால் இந்த ஐட்டமை இன்வென்ட்ரியில் பிளேஸ் பண்ண முடியல. பாஸை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் டஞ்சன் கூட சேர்ந்த அதுவும் டிஸப்பியர் ஆகிடுச்சு. தான் லைஃபை லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் வேர்ல்டுல என்ன நடந்ததுன்னு அவன் யோசிக்கிறான். மியூசியமுக்கு வெளியே டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவங்களுக்கு பின்னாடி நிக்கிற ஸ்டாச்சு சுப்ரீம் ரூலர் ஆஃப் தர் கிங்டம் ஓடுதுன்னு. டஞ்சன் டிசாஸ்டருக்கு ஒரு முடிவு கட்டின எம்பீரியர் லூவையோடது அவர் பிலீவ் பண்றாரு. 50 இயர்ஸ் ஆகோ இந்த வெரி பிளேஸ் தான் ரிபீலியனோட பேட்டில் ஃபீல்டாக இருந்ததுன்னு மெனி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும்னு. அப்புறம் வேர்ல்டு டஞ்சன்ஸால் நாசமாக்கப்பட்டப்போ எவரி ஒன் ஃபியரில் வாழ்ந்தாங்க. எஸ்பெஷலி மோஸ்ட் டெரிஃபையிங் SS ரேங்க்டு டஞ்சன் அப்பியர் ஆனப்போ அவங்களோட கிங் லூ வாட் பர்சனலி அவரோட ஆர்மியை லீட் பண்ணி எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு போனார். இழப்புகள் ஷஃபர் பண்ணாலும் அவங்க டஞ்சனை கன்க்யூர் பண்ண மேனேஜ் பண்ணினாங்க. ஆனால் அந்த வெரி மூமெண்ட்ல ஒரு பிளான்டு ரெபிலியனை மீட் பண்ணுறாரு. அதோட மாஸ்டர் மைண்ட் யான்செட். ஹீரோவோட ஃபேஸ் டார்க்கன் ஆகுது. அதிகமாக ட்ரெஸ் பண்ண மேன் அவர் தான். அவரே அன்கிரேட்ஃபுல் ட்ரைட்டரா ஆனாரு. தான் SS ரேங்க்டு டஞ்சனை கிளியர் பண்ணோம். கடைசியில் அவனாலேயே தாக்கப்படவான்னு ஹீரோ நினைக்கிறான். டீச்சர் சொல்றாரு அந்த சுச்சுவேஷன்ல பிட்ரை பண்ணப்பட்ட பெயினை இமேஜின் பண்ண கூட முடியாதுன்னு. ஆனா கிங் ரோஸ் அதுல இருந்து மீண்டு பிளட் அண்ட் கரேஜோட ஃபைட் பண்ணாரு. ஃபைனலி ஹீரோ டிங்கானோட ஹெல்ப்போட ரெபிலியனை சப்ரஸ் பண்ண மேனேஜ் பண்ணாரு. டிங்கானுங்கிற பேரை முணுமுணுக்கிறான். அப்படி ஒரு பர்சன் ஈவன் எக்ஸிஸ்ட் ஆனாங்களான்னு யோசிக்கிறான். முந்தின நாள் பார்த்த ரவுடி பையன் மியூசியமுக்கு ஷோ அப் ஆகுறான். எல்லாருமே டஞ்சன் அப்பியர் ஆனதை பார்த்ததும் அந்த பையன் எப்படி ஸ்டில் அலைவா இருக்கான்னு கேட்குறான். டஞ்சன் கிளியர் செய்யப்பட்டுச்சான்னு அவனோட ஃப்ரெண்ட் யோசிக்கிறான். நியர்பைல ஒரு பவர்ஃபுல் பர்சன் இருந்திருக்கணும். இது நடக்க அவங்களுக்கு இன்கிரெடிபிள் லக் இருந்திருக்கணும்னு சொல்றான். அந்த பீப்புள் யாருன்னு யான்சியா யோசிக்கிறான். ஸ்டூடெண்ட்ஸ் தங்களுக்குள்ள விஸ்பர் பண்ணிக்கிறாங்க. டிங்ஸு பேரையும் நியூ டஞ்சன் பத்தியும் மென்ஷன் பண்றாங்க. அவன் அப்படி ஒரு ஈவெண்ட்ல எப்படி சர்வை பண்ணான்னு யோசிக்கிறாங்க. டின்சு ஜியாவோட ஷோல்டரை கிராப் பண்ணி ஸ்டில் அலைவா இருக்க அவன் லக்கின்னு சொல்றான். ஆனா முதல்ல அவனை டஞ்சனுக்கு இழுத்துட்டு போனது இந்த பையன் தான். அந்த டெபிட்டை எப்படி ரீபே பண்ண பிளான் பண்றேன்னு ஜியாவோ கிட்ட கேட்குறான். இது கிளியர்லி டிங்ஸுவோட ஃபால்ட்டு தான் நெர்டி பாய் ரிப்ளை பண்றான். ஏன்னா அவன் தான் தன்னை கேப்சர் பண்ணி யோன்ஜியாவோட கில் பண்ண ட்ரை பண்ணது. டின்சு சிரிச்சு அவன் தலையில என்ன பிரச்சனை, சுச்சுவேஷனை புரிஞ்சிக்கவே இல்லையான்னு கேட்குறான். அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டாச்சுவை பார்க்க சொல்றான். ஹீரோ முன்னாடி நீல் பண்ணியிருக்கிறது அவனோட ஆன்செஸ்டர். அதுதான் ட்ரைட்டர் ஜியோன். இவன் அவனோட டெசடன்ட். ஸோ யாருமே இவன் பக்கம் சைடு எடுக்க மாட்டாங்க. டிங்ஸு கத்தி தன்னை இன்சல்ட் பண்ணலாம், ஆனால் ஆன்செஸ்டரை கூடாதுன்னு. சுச்சுவேஷனை அவன் எப்படி மாத்துறான்னு பார்த்து ஜியோசி ஸ்டன் ஆகுறான். கிரவுட் கேதர் ஆகி என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க. டிங்ஸுவோட கிராண்ட் ஃபாதர் தான் ஹீரோ டிங்கான்னு ஸ்டூடெண்ட் ரீமார்க் பண்ணுறான். அவன் பக்கத்தில் இருக்கிறவன் கொஹியா இருக்கணும். ட்ரைட்டர் கோயினோட டிசெண்டன்ட் ஒரு ட்ரைட்டர் உறவு ஹீரோவை இன்சல்ட் பண்றான். அவனோட ஆன்செஸ்டர் சோ மெனி பீப்புளை கில் பண்ணான். ஹீரோ அவனை ஸ்டாப் பண்ணலைன்னா இன்னும் நிறைய பேர் செத்து இருப்பாங்க.
அவன் என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் தனக்கு முன்னாடியே ஆன்சிஸ்டரை இன்சல்ட் பண்ணக்கூடாதுன்னு டிங்ஸு சொல்கிறான். டீச்சர் அப்ரோச் பண்ணி ஃபேராக இருக்க போகிறதாவும் ஜஸ்டிஸ் பெயரில் ஃபியூ வேர்ட்ஸ் சொல்ல போகிறதாவும் சொல்கிறாரு. ஜியாவும் நடந்ததுக்கு அப்பாலஜைஸ் பண்ணணும். ஹீரோ அவனோட ஃபேமிலியை ஸ்பேர் பண்ணாரு. கிராட்டிடியூட் ஃபீல் பண்ண முடியலனா அவரை இன்சல்ட் பண்ணக்கூடாது. இது ஜியாவை ஸ்பீச்லெஸ் ஆக்குது. டிங்ஸு அவனோட தலையை கிராப் பண்ணி சுற்றி பாருன்னு சொல்கிறான். ரைட் நவ் அவனை பீட்டப் பண்ண கூட பீப்புள் சியர் தான் பண்ணுவாங்க. ஏன்னா இவனை மாதிரி வெறிநாய் வெறுக்கப்படுற ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஹீரோவோட டெசிடென்ட்டான தான் தப்புல இருக்கிறதா அவன் நினைக்கிறான். ஃபிஸ்ட்டை ரைஸ் பண்ணி க்ளோஸின் ஆகி இது ஆன்சிஸ்டர் ஹானருக்கான சொல்கிறான். இதை தண்டனை இல்லாமல் போக விட முடியாது. அப்போ ஒரு கிக் கனெக்ட் ஆகுது அவனோட ஃபேஸ் கூட. யான்சியா ஈஸிலி டிங்ஸுவை நாக் டவுன் பண்ணுறான். நெர்டி பாய் இம்ப்ரெஸ் ஆகுறான். ஹீரோஸ் ஃபேமிலி அவங்களோட பிரஸ்ட்டுக்கு மேனர்ஸ் டீச் பண்ணவே இல்லையான்னு ஹீரோ கேட்குறான். அது ரியலி யான்சி தானான்னு க்ரௌட் யோசிக்கிறாங்க. டிங்ஸுவை அப்படி ஹிட் பண்ண அவன் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பர்சன் மாதிரி தெரியுறான். அவன் கிரேசியா இப்போ ஹீரோ ஃபேமிலியை கூட இன்சல்ட் பண்றான். அவன் ஒன்லி லெவல் 5னு கிளாஸ்லேயே வீக்கஸ்ட்னு அவங்க ரிமெம்பர் பண்றாங்க. அவன் ஹீரோஸ் கிராண்ட் சன்னை ஹிட் பண்ண டேர் பண்றான். அந்த பையனுக்கு பேரண்ட்ஸ் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற அளவுக்கு அவன் புத்திசாலி இல்ல. அவனோட பிரெயின் ஃபைனலி ஸ்னாப் ஆகியிருக்கணும். டிங்ஷு எழுந்து ஃபேஸ்ல இருந்து பிளட்டை வைப் பண்றான். யான்சியா வெறும் பஞ்சிங் பேக்னு தான் இன்னும் அவன் பின்னாடி வராததுக்கு கிரேட்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றான். தான் பார்க்காதப்ப அட்டாக் பண்ண டேர் பண்றான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் மூவ் ஃபார்வர்ட் ஆகி ரெண்டு பேரையும் டீல் பண்ண போறதா சொல்றாங்க. யான்சி ஜஸ்ட் முணுமுணுக்கிறான். டான்ச் பண்ணி டிங்ஸுவோட லேஸ்கி ஒவ்வொருத்தர் மேலையும் சிங்கிள் ப்ளோ லேண்ட் பண்ணி நாக் அவுட் பண்றான். ஹீரோ கிராண்ட்சன் அவனோட நீஸ்ல விழுறான். அவன் மோர் பிளட்டை ஸ்பிட் பண்றான். சுத்தி இருக்கிற பீப்புள் லாஃப் பண்ணவும் பிக்சர்ஸ் எடுக்கவும் ஸ்டார்ட் பண்றாங்க. யங் செஃப் யான்சியால டிஃபீட் செய்யப்பட்டதை அந்த பையனால பிலீவ் பண்ண முடியல. கேஷுவலா அவனை நீஸுக்கு ஃபோர்ஸ் பண்ணிட்டான்னு பீப்புள் கமெண்ட் பண்றாங்க. டிங்ஸு ஆக்சுவலி பிரிட்டி வீக். ஹீரோஸ் கிராண்ட்சன் அவனோட ஃபியூரி ஸ்கில்லை அன்லீச் பண்ணி அட்டாக்கை 25% பூஸ்ட் பண்றான். ஒரு சாதாரண பீஸ் ஆஃப் லெவல் 5 ட்ராஸால பாசிபிளி இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்க முடியாதுன்னு கத்துறான். இது லக்கி ஹிட்டா இருந்திருக்கணும். பாய் அவனோட ஃபயர் ஹேமரை டிராப் பண்ணி வெப்பனோட ஹீரோ மேல சார்ஜ் பண்றான். அவன்கிட்ட நிறைய இடைவெளி இருக்கிறத ஜின்சியா சிம்பிளி கமெண்ட் பண்றான். அவனோட ட்ரிக் பிளேட் பவர் 80% இன்க்ரீஸ் ஆனதும் டிங்ஸுவோட செயின்ல ஸ்ட்ரைக் பண்றான். இது எப்படி பாசிபிள்னு டிங்ஸு யோசிக்கிறான். ஹெட்டில் அனதர் கிக் ரிசீவ் பண்ணி கம்ப்ளீட்லி கிரவுண்டில் ஃபாலோ ஆகுறான். ஒரு ஆஃபீஸர் ஃபைட்டை அப்ரோச் பண்ணி வாட் ஹேப்பன்னு அங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. டிங்ஸு ரியலி ஹீலரால் டிஃபீட் செய்யப்பட்டானான்னு சம்மோன் கேட்குறாங்க. அவன் ஜஸ்ட் லெவல் 5 இருக்கணும், ஆனால் அப்படி தெரியலைன்னு க்ரௌட் கமெண்ட் பண்ணுறாங்க. அவன் ரியல் லெவலை ஹைட் பண்ணியிருக்கணும். ஹாலுக்குள்ள ஃபைட்டிங் தடை செய்யப்பட்டதுன்னு ஆஃபீஸர் சொல்றாரு. ஸ்டூடெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு டீச்சர் கிட்ட கேட்குறாரு. டீச்சர் ஃபைட்டை அப்ரோச் பண்ணி யான்சியா ஹீரோவை இன்சல்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் ரெசிடென்ட்டையும் அட்டாக் பண்ணானான்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவனை வெக்கமில்லாதவன்னு கூப்பிட்டு வெப்பனை ட்ராப் பண்ணுறாரு. யான்சியா ரிங்கை மூவ் பண்ணுறான். ஜிமீரா பாடி ஈஸிலி டீச்சரோட வெப்பனை ஷட்டர் பண்ணுது. வாட்ச் பண்ணுற எல்லாரும் ஷாக்கில் இருக்காங்க. யாரும் ஷேம்லெஸ்ன்னு நீங்கள் பேசக்கூடாது. டீச்சர் ஃபேராக இருக்கணும். ஆனால் நீங்கள் டின்ஸுவோட சைட் ஆஃப் த ஸ்டோரியை மட்டும் லிசன் பண்ணுற மாதிரி தெரியுதுன்னு யான்சியா சொல்கிறான். அவன் ஃபேமிலி கிட்ட நல்ல பேர் வாங்க ட்ரை பண்ணுறீங்களான்னு கொஷின் பண்ணுறான். ஆனால் நான்சென்ஸ் பேசுகிறத ஸ்டாப் பண்ண சொல்லி டீச்சர் சொல்கிறாரு. அவர் எப்படி அப்படி செய்வார்? டீச்சர் அப்புறம் ரிங்கை நோட்டீஸ் பண்ணுறாரு. அவர் ஃபுல் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணனாலும் ஸ்டில் பிளாக் செய்யப்பட்டாரு. இது ஜஸ்ட் கேஷுவல் வார்னிங்னும் டீச்சர் அந்த கைண்ட் ஆஃப் பர்சன் தான் நினைக்கலன்னு யான்சியா சொல்றான். டீச்சர் த்ரோட்டை கிளியர் பண்றாரு. அஃப்கோர்ஸ் கன்ஃப்ளிக்ட்கான காரணத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணுவேன்னு சொல்றாரு. யோனிக்கு என்ன கைண்ட் ஆஃப் பேக்கிங் இருக்குன்னு யோசிக்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.